பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க கிருபை தந்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும். நம்முடைய குடியிருக்கிற இடம் அமைதியான இடமாய் மட்டுமல்ல, பிரைஸ் காட், நிலையான வாசஸ்தலம். சமாதானமான இடமாக இருக்கணும், அது நிலையானதாக இருக்கும், அது அமைதியானதாக இருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளை, நம்முடைய குடியிருப்பு வீடு, வாசஸ்தலம் என்பது நம்முடைய வீடு. அந்த வீடு அமைதியாய் சமாதானமாய் நிலையான ஒரு குடியிருப்பை இந்த பூமியிலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிலையான வீடு பரலோகத்தில் இருக்கிறது, நித்திய வீடு. ஆனால் இந்த பூமியில் கூடாரத்தில் நாம் தங்குகிற வாசஸ்தலம், நாம் தங்குகிற வீடு தேவனால் அமைதியான சமாதானமான வீடாய் காணப்படும். என் ஜனம் இந்த கால வேளையில் ஆமேன் வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகும் 7:14 வாசித்தால், என் நாமந்தரிக்கப்பட்ட ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. தேவ ஜனம்தான், தேவ நாமந்தரிக்கப்பட்ட ஜனம்தான் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். இந்த கால வேளையில் யாருடைய வீட்டில் கொந்தளிப்புகள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தலைவிரித்து ஆடுகிறது என்றால், யார் தேவ ஜனம் என்ற பெயரில் இருந்து தங்கள் வாழ்க்கையில் பொல்லாத வழிகள், கிரியைகள் வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அந்த வீட்டில் சண்டை உண்டாகும், அந்த வீட்டில் சஞ்சலம் உண்டாகும், அந்த வீட்டில் போராட்டம் உண்டாகும். ஏனெனில் தேவன் வாசம் பண்ணுகிற வீடாய் இருப்பதில்லையே. இந்த கால வேளையில் தேவன் தங்கும் இடத்தில் என் ஜனம் தங்குகிற வாசஸ்தலமாய் ஆமென் நீ காணப்படுவாயானால், தேவ ஜனமாயிருந்தால் பொல்லாப்பு செய்யும்போது வேதனை பெருகத்தானே செய்யும். வேதனை உண்டாக்குற வழிகளை, செயல்களை, சுபாவங்களை நம்மை விட்டு அகற்றி, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. என் ஜனம் தங்குகிற அந்த வாசத்தில் அமைதியானதாய் நிலையானதாய் இருக்கும் என்று சொன்னீரே, அந்த என் வீட்டை அப்படி மாற்றி தாரும் என்று செபிங்க. வழிகள் சீர்படுத்துவோம், அற்புதங்களை, சமாதானத்தை, அமைதியான அந்த வாசஸ்தலமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலைக்காய் நன்றி. நம்முடைய சந்நிதியில் இந்த வார்த்தைகள், ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தமான வசனங்களை தந்திருக்கிறீர்ப்பா. என் ஜனம் தங்கும் அந்த வாசஸ்தலங்கள் எல்லாம் அமைதியானதாக சமாதானமானதாக இருக்கும் என்று சொன்னீரே. தங்கும் தாபரங்களை ஆசீர்வதியும், வீட்டை ஆசீர்வதியும், தங்குகிற இடத்துல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக செய்வீராக. குறைவுகளை நீக்கி சுத்திகரித்து உமக்கு பிரியமான தேவ ஜனமாய் மாற்றி ஆசீர்வதிக்க, வீட்டில் ஒரு சமாதானம் நிலையை கட்டளையிட ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு உம்முடைய கரங்களில் தந்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Praise the Lord.